13 வயது சிறுமி 32 பேரால கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட ஒரு விஷயம். அதுவும் 5 நாட்கள் தொடர்ந்து செய்யப்பட்ட ஒரு விஷயம். 19 பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. இப்போ அந்த ஹோட்டல் ஓனர், எம்ப்ளாயிஸ் இவங்க எல்லாமே உள்ள இன்க்ளூடட் அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. அது என்ன ஹோட்டல், என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த குழந்தைய கடத்தி விற்கப்பட்டிருக்காங்க இந்த இடத்துல. இவங்க அந்த ஹோட்டல் ஓனர் எல்லாருக்கும் வாட்ஸ்அப் மெசேஜ் சர்க்குலேட் பண்ணப்பட்டதாகவும் சொல்லப்படுது இந்த இடத்துல. என்னன்னா, ஐ காட் அ மைனர், யூ கேன் கம் இஃப் வில்லிங் டு பே. ஸோ அதை கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவரு பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 பேருக்கு கால் பண்ணி வர வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல வச்சு ஒரு 4 பேர் 5 பேர் அப்படின்னு சொல்லி இந்த 5 நாட்கள்ல அந்த சிறுமி 3 ஹோட்டலுக்கு மாற்றப்பட்டிருக்காங்க. அந்த அங்கிள்ஸ் எல்லாம் ஹைட்டா இருந்தாங்க. அவங்க என்ன அடிச்சாங்க. அப்படியெல்லாம் அந்த குழந்தை இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணி தான் அந்த குழந்தையால லைக் உட்கார கூட முடியல. அந்த அளவுக்கு அவங்க பாடி. ட்ரீம் ஹோட்டல் பீர்பால் சவுக் அங்க இருக்கக்கூடியது, ஜாய் இன் ஹவுசிங் போர்டு கிராசிங்ல இருக்கிறது, லெஃபேர் இன் சாஹல் சவுக். என்ன பண்ணன்னு கேட்கும் போது அப்பதான் போலீஸாருக்கு சொல்றா, நான் குழந்தைய தூக்கி போட்டுட்டேன். கண்டெடுக்கப்பட்ட அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரும்போது தான் மேலும் ஒரு கொடூரமான செயல் தெரிய வருது. அந்த குழந்தைய உயிரோட உள்ள தூக்கி போட்டுருக்காங்க. போலீஸ் கண்ணே எடுத்து போலீஸே த்ரெட்டன் பண்ணா, போலீஸையே சுட போனதுனால நாங்க ஹலோ வாந்தா மீடியா நேயர்களே, நான் உங்கள் விஜு யாமினி பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம கூட அட்வொகேட் பிரியதர்ஷினி மேம் இருக்காங்க. மேம் வணக்கம். மேம் வணக்கம். மேம் நல்லா இருக்கீங்களா? மேம் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். மேம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்க ஒரு கேஸ் தான் இது புதுசு கிடையாது. பட் இருந்தாலும் இந்த 13 வயசு குழந்தைய ராஜஸ்தானில் 30க்கும் மேற்பட்ட ஆள் ரேப் பண்ணியிருக்காங்க. இது எதனால இந்த சின்ன குழந்தை மேல அவங்களுக்கு அப்படி என்னதான் ஒரு இது இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் இதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னா? எஸ், ஸோ அதுதான் ஒரு விமனுக்கு எப்படி நடக்குமோ, ஓகே, ஏன்னா அந்த இடத்துல பார்க்கும் போது அது ரேப்பா இருக்கட்டும் இல்லை கேங் ரேப்பா இருக்கட்டும், எப்படி நடக்குமோ அது எப்படின்னா ஒரு குழந்தைங்களை பார்த்து கொஞ்சம் வேண்டிய ஒரு வயசு, அந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டியை தாண்டி இன்னைக்கு இங்கேயும் இந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிறது நிகழக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கு. ஓகே, ஏன்னா இந்த ஒரு பர்டிகுலர் நம்ம இஷ்யூல எடுத்துக்கிட்டாலும் 13 வயது சிறுமி, அதாவது 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடியவங்க, லிட்டரலி குழந்தை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல நம்ம சொல்லக்கூடியவங்க தான் இல்லையா? அப்படிப்பட்டவங்க ஒரு 32 பேரால ஓகே கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட ஒரு விஷயம். அதுவும் 5 நாட்கள் தொடர்ந்து செய்யப்பட்ட ஒரு விஷயம் இல்லையா? அதுவும் ராஜஸ்தான்ல நடந்தது. ஸோ இதுலயும் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா சில இடத்துல கான்ட்ரடிக்டரி இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஓகே, ஏன்னா ஜூன் மந்த் ரிப்போர்ட் ஆகுது. ரிப்போர்ட் ஆனோடனே லைக் அவங்க அம்மா காணோன்னு தேடுறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க கண்டுபிடிக்கப்பட்டு இன்னைக்கு அந்த சிறுமி லைக் ட்ரீட்மெண்ட்காக அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஒரு பக்கம் கவுன்சிலிங் செஷன்ஸும் அவங்களுக்கு போய்கிட்டு இருக்கு. இதுல அந்த பர்டிகுலர் லைக் இது ஒரு ராஜஸ்தானோட எஸ்பியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நேஷனல் விமென்ஸ் கமிஷன் வரைக்கும் உள்ள வந்த ஒரு விஷயம் இதுல பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட அந்த 32 பேர்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல 19 பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. இப்போ அதுல அந்த ஹோட்டல் ஓனர், எம்ப்ளாயிஸ் இவங்க எல்லாமே உள்ள இன்க்ளூடட் அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. அது என்ன ஹோட்டல், என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த குழந்தைய கடத்தி விற்கப்பட்டிருக்காங்க இந்த இடத்துல இவங்க. ஓகே, தட் இஸ் ஃபார் திஸ் இல்லீகல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் விற்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா இந்த சம்பவத்தை அன்னைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஜூன் 18 அந்த மாதிரியான ஒரு இதுல இந்த சம்பவம் அவங்க சம்பவம் நடந்த அன்னைக்கு அங்கேயும் 2 விதமான இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு இருக்கு. ஓகே, ஒண்ணு என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அவங்க அவங்க ஃப்ரெண்டு கூட வாட்டர் பார்க் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க திரும்ப வரும்போது அந்த ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச ஒரு நபர் 2 வீலர்ல வந்தார், தட் இஸ் பைக்ல வந்தார். வந்துட்டு அந்த இப்ப இந்த பாதிக்கப்பட்டாங்க இல்லையா, இந்த சிறுமியுடைய ஃப்ரெண்டை விட்டுட்டு இவங்களை பைக்ல கூட்டிட்டு போயிட்டு ஒரு இடத்துல வச்சு லைக் ஜூஸ்ல லைக் சப்ஸ்டன்சஸ் ஏதோ அது போதை வஸ்துவா மயக்க மருந்தா அப்படிங்கிறது நமக்கு இன்னும் டீடைல்டா தெரிய வரல. ஓகே, ஸோ அதை கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவரு பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 பேருக்கு கால் பண்ணி வர வச்சிருக்காரு. அப்புறம் ஒரு ஹோட்டல் ஓனருக்கு கால் பண்ணி வித்துட்டாரு அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் ஒரு பக்கம் வருது. இன்னொன்னு என்ன சொல்லப்படுதுங்க அப்படின்னா, அந்த 2 வீலர் கான்செப்ட் இல்ல, செகண்ட் இன்ஃபர்மேஷன் சர்க்குலேட் ஆகுறதுல. ஓகே, இவங்க வீட்டுக்கு போகலான்னு சொல்லி ஒரு ஆட்டோ கூப்பிடுறாங்க. ஓகே, அந்த ஆட்டோ பர்சன் தான் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு அந்த குழந்தைய பாலியல் வன்கொடுமை அங்க இருக்க ஹோட்டல் ஓனருக்கு வித்துடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட். ஸோ இந்த குழந்தை காண போறாங்க.
அவங்க வீட்டுல அவங்க அம்மா வந்து வேலை முடிஞ்சு வந்து தேடுறாங்க. தேடினோடனே அந்த குழந்தை இல்ல அப்படிங்கிற ஒரு இது வச்சு பக்கத்துல இருக்கக்கூடிய RIC வரைக்கும் போலீஸ் போஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஓகே, அங்க அவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நியர்பை இருக்கக்கூடிய சதார் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து இன்ஃபார்ம் பண்றாங்க. இது ரொம்ப சீரியஸா இருக்கு மேட்ரு, குழந்தை வந்து காணா போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டு ஸோ குழந்தை வந்து காணா போய் அதுக்கப்புறம் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு 5 நாட்கள்ல வந்து அந்த குழந்தை கண்டுபிடிக்கப்படுறாங்க. இந்த மேட்ரே பார்த்தோம்னா ஜூன் 28 அந்த மாதிரி டைம்ல தான் வந்து லைக் ஒரு வெளிச்சத்துக்கே வருது. இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியே வெளிச்சத்துக்கு வரக்கூடிய ஒரு விஷயமாகவே இந்த இடத்துல இருக்கு. ஓகே, ஸோ இங்க மெயினா அந்த குழந்தைய அங்கிருந்து கடத்திட்டு போய் அந்த ஹோட்டலுக்கு வந்து விற்கப்பட்டு ஒரு 3 பேர் ஒரு இடத்துல பாலியல் வன்கொடுமை பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல வச்சு ஒரு 4 பேர் 5 பேர் அப்படின்னு சொல்லி இந்த 5 நாட்கள்ல அந்த சிறுமி வந்து 3 ஹோட்டலுக்கு வந்து மாற்றப்பட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவங்க கண்டுபிடிக்கப்பட்டதுலயும் வந்துட்டு 2 மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் அந்த இடத்துல இருக்கு இல்லையா. ஒண்ணு என்ன சொல்லப்படுறாங்க அப்படின்னா அவங்களே மயக்கம் தெளிஞ்சு வெளியில வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய கடையில இருந்து அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அவங்க அம்மா அதுக்கப்புறம் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி போலீஸ் வந்தாங்கன்னு சொல்லப்படுது ஒண்ணு. இன்னொன்று வந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா அந்த குழந்தை கிட்ட ஃபோன் இருந்தது, அந்த போலீஸ் அந்த சிக்னலை ட்ரேஸ் பண்ணி போலீஸ் அங்க வந்தாங்கன்னு சொல்லப்படுது. இதுவும் வந்து 2 மாதிரியான தகவலா இந்த இடத்துல இருக்கு. ஓகே, ஸோ அந்த குழந்தை மீட்கப்பட்டாச்சு. மீட்கப்பட்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல சிலது என்ன அவங்களுக்கு நடந்ததுன்னே அவங்களால அந்த இடத்துல வந்து விவரிக்க முடியல, உணர முடியல. சி விச் மீன்ஸ் என்னன்னா எனக்கு இங்க இது வலின்ற ஒரு வார்த்தை எனக்கு தெரிஞ்சாதானே என்னால அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஓகே, எனக்கு இது நடந்திருக்குன்ற வார்த்தை எனக்கு புரிதல் இருக்கு, என்ன புரியும், புரிதல் இருக்கணும்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் மட்டும் தான் ஐ கேன் எக்ஸ்பிளைன் தட் டு சம்வன். இது எனக்கு நடந்திருக்கு, எனக்கு இப்படி எல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லி. அந்த குழந்தை ஒரு விஷயம் என்னன்னா ப்ரூட்டலா ஒரு விஷயம் நடந்திருக்கு. அந்த அங்கிள்ஸ் எல்லாம் ஹைட்டா இருந்தாங்க, அவங்க வந்துட்டு என்ன அடிச்சாங்க, அப்படியெல்லாம் தான் அந்த குழந்தை இடத்துல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணி தான் அந்த குழந்தையால வந்து லைக் உட்கார கூட முடியல. அந்த அளவுக்கு வந்து அவங்க பாடி லைக் உடல் அளவுலையும் மனதளவுலையும் அந்த இடத்துல அவங்களுக்கு அந்த இடத்துல ஹூன்ஸ் அண்ட் ஹர்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இங்க சொல்லப்படுது. இப்போ வந்து நேஷனல் விமென்ஸ் கமிஷனும் இதுக்குள்ள வந்திருக்காங்க. உள்ள வந்துட்டு அவங்களும் இங்க சொன்ன விஷயம் இந்த இடத்துல வந்து என்னவா இருக்கு அப்படின்னா ஒரு 15 டேஸ்க்குள்ள அவங்க எல்லாரையும் வந்து இந்த இடத்துல லைக் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னும் இந்த சிறுமியை வந்துட்டு மறுவாழ்வு ரீஹாபிலிட்டேஷன் இதுக்கும் கவுன்சிலிங்க்கும் அந்த குழந்தைக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த எஸ்பியும் வந்து அங்க என்ன சொல்லியிருக்காங்க, உத்தம் சிங் அவரும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா லைக் இது அட்மோஸ்ட் சீரியஸ் மேட்டரா நாங்க எடுத்திருக்கோம். எடுத்துட்டு இருக்கக்கூடிய எல்லா சயின்டிபிக் எவிடன்ஸையும் நாங்க கலெக்ட் பண்றோம். தட் இஸ் அந்த CCTVஸா இருக்கட்டும், இந்த ஹோட்டல்ல இருக்கக்கூடிய ஃபுட்டேஜஸா இருக்கட்டும். ஏன்னா 19 பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. மிச்சம் இருக்கவங்க வந்து போலீஸார் வந்து இன்னும் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஏன்னா இதுல இன்னொரு விஷயமும் இதுல என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா இந்த குழந்தைங்க வந்தோடனே அந்த ஹோட்டல் ஓனர் எல்லாருக்கும் வாட்ஸ்அப் மெசேஜ் வந்து சர்க்குலேட் பண்ணப்பட்டதாகவும் சொல்லப்படுது இந்த இடத்துல. என்னன்னா லைக் ஐ காட் அ மைனர், யூ கேன் கம் இஃப் வில்லிங் டு பே. ஓகே, ஸோ அந்த மாதிரியான ஒரு மெசேஜ் அனுப்பப்பட்டதுனால இது முதல் முறையா இல்ல இந்த மாதிரி இன்னும் இங்க நடந்துட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது இல்லையா. ஏன்னா சில மக்கள் அங்க சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா ராஜஸ்தான் அந்த பகுதியில இந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நிறைய நடக்குது. தட் இஸ் ஹியூமன் டிராஃபிக்கிங். ஓகே, குழந்தை கடத்தப்பட்டு இந்த மாதிரி அதுல ஈடுபடுத்தப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுது. இது வெளிச்சத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் எந்த 3 ஹோட்டல்ல அந்த சிறுமி இந்த அளவுக்கு கொடூரமான நிலைக்கு ஆளாக்கப்பட்டாங்களோ அந்த 3 ஹோட்டலும் இன்னைக்கு டெமாலிஷ் பண்ணப்பட்டிருக்கு. முற்றிலுமாக புல்டோசர் வச்சு தரைமட்டமாக்கப்பட்டிருக்கு. அந்த வீடியோஸும் நம்ம எல்லாமே பார்த்தோம். அதாவது இந்த ட்ரீம் ஹோட்டல் பீர்பால் சவுக் அங்க இருக்கக்கூடியது, ஜாய் இன் ஹவுசிங் போர்டு கிராசிங்ல இருக்கிறது, செஃபேர் இன் சாஹல் சவுக். ஓகே, இந்த 3 இடத்துல இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸும் இன்னைக்கு டெமாலிஷ் பண்ணப்பட்டு இருக்கக்கூடிய மிச்ச பர்சன்ஸ் 19 பேர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. மிச்சம் இருக்கக்கூடியவர்களையும் இங்க வந்துட்டு போலீஸார் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. இதுல இன்னும் வேற யாராவது வந்து சம்பந்தப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிற வகையிலும் இந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஆனது வந்து இங்க நடந்துகிட்டு இருக்கு. அந்த நபர்கள் எல்லாம் பிடிச்சிட்டு அவங்கள வந்து they have hanged them to death, அதாவது போட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே. அண்ட் சில இடத்துல பாத்தீங்கன்னா அது எல்லாமே தவறு. இந்த பொண்ணு வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு இறந்து போச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. இன்னொரு இடத்துல இந்த பொண்ணு இன்னும் உயிருக்கு போராடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல எது உண்மை எது போயினே மக்களுக்கு தெரியல. அந்த ஜஸ்டிஸ் உண்மையிலேயே சர்வ் ஆச்சா அல்லது இன்னும் வந்துட்டு சில பேர் நீங்க சொன்ன மாதிரி கிரிமினல்ஸ் இருக்காங்க, தேடிட்டு ஒட்டுமொத்தமா அப்புறமா திருப்பி அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசப்பட்டு சிஎஸ் இதுல முழுக்க நிறைய தவறான விஷயங்கள் வந்து சர்க்குலேட் பண்ணப்பட்டு இருக்கு. அதுதான் நேஷனல் விமென்ஸ் கமிஷனும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தவறுதலாக யாராவது வீடியோஸ் ஃபார்வர்ட் பண்ணாலோ இல்ல வந்து சர்க்குலேட் பண்ணாலும் அவங்க மீது நடவடிக்கை எடுக்கப்படும், கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க என்ன ஒரு விஷயம்னா இதே மாதிரி தான் வெஸ்ட் பெங்கால்ல ஒரு விஷயம் நடந்தது. அதுவும் இதுவும் வந்து மாறி சர்க்குலேட் பண்ணப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. என்னன்னா இந்த ராஜஸ்தான்ல நடந்த 13 வயது சிறுமிக்கு நடந்த சம்பவத்துல அவங்க உயிரோட தான் இருக்காங்க. பட் ஷீ இஸ் அண்டர் ட்ரீட்மெண்ட், ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க.
இன்னொரு இடத்துல நடந்த ஒரு 12 வயது குழந்தை தான் இங்க இறந்து போனது. ஓகே, தட் இஸ் ராஜஸ்தான்ல நடந்த ஒரு விஷயம். அங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா லைக் 4ஆம் தேதி, இந்த மாசம் 4ஆம் தேதி வந்து வெஸ்ட் பெங்கால்ல 4ஆம் தேதி நடந்த ஒரு விஷயம். ஓகே, 4ஆம் தேதி ஒரு 12 வயசு ஒரு சிறுமி வந்து மிஸ்ஸிங் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வருது. போலீஸார் எல்லா இடத்துலயும் தேடுறாங்க, அவங்க ஃபேமிலியும் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்றாங்க. 5ஆம் தேதி என்ன பண்றாங்க அப்படின்னா போலீஸார் வந்து அரெஸ்ட் பண்றாங்க. ஒரு சிசிடிவியை பார்த்து ஒரு 4 பேர் அரெஸ்ட் பண்றாங்க. வந்து பிரபாஸ் மண்டல், ஆனந்த் சர்தார், திபாகர் சர்தார், கபீர் அப்படின்னு ஒரு 4 பேர் அரெஸ்ட் பண்றாங்க. அதுல முதல் முக்கிய குற்றவாளியான பிரபாஸ் அந்த பர்சனை பிடிச்சி விசாரிக்கும் போது சிசிடிவியை ஃபுல்லா வச்சுதான் அரெஸ்ட் பண்றாங்க. அந்த சிசிடிவியில பார்க்கும்போது அந்த பர்சனோட அந்த குழந்தை போனது தெரியுது. ஓகே, அந்த சிறுமி போனது தெரியுது. அப்புறம் கூப்பிட்டு விசாரிக்கும் போது எங்க அந்த குழந்தை என்ன பண்ணிருப்பா, ஒரு பாண்டுக்கு கூட்டிட்டு போறான் அந்த இடத்துல. ஓகே, ஒரு குளத்துக்கு கூட்டிட்டு போகும்போது என்ன பண்ணன்னு கேட்கும்போது குழந்தை என்ன பண்ணன்னு கேட்கும் போது வந்துட்டு அப்பதான் போலீஸாருக்கு சொல்றா, நான் குழந்தைய வந்து தூக்கி போட்டுட்டேன், இந்த இது பாண்டுக்குள்ளதான் தூக்கி போட்டேன். நமக்கே தெரியும் அந்த குளம் எப்படி இருக்கும்னு, மேல ஃபுல்லா அந்த கிரீனா ஃபார்ம் ஆயிருக்கும், இல்லைன்னா லோட்டஸ்க்கான ஒரு விஷயம் லீவ்ஸ் இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் இல்லையா. ஸோ அந்த குழந்தை இங்கதான் தூக்கி போட்டணும் போது அப்புறம் போலீஸார் வந்து அந்த உடலை கைப்பற்றுறாங்க. அந்த குழந்தை ரொம்ப உடலெல்லாம் விரைச்ச நிலையில வந்துட்டு ஃப்ரீஸ் ஆன ஒரு ஸ்டேட்ல அந்த குழந்தைய வந்து கண்டெடுக்கப்பட்ட அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரும்போது தான் மேலும் வந்து ஒரு கொடூரமான செயல் தெரிய வருது. அந்த குழந்தைய உயிரோட உள்ள தூக்கி போட்டிருக்காங்க. ஓகே, ஏன்னா நீங்க நம்ம நிறைய பாக்குறோம் இந்த மாதிரி குழந்தைங்க மீது ஏற்படுத்தக்கூடிய தாக்குதல்கள்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அட்மோஸ்ட் எக்ஸ்ட்ரீம் போகும்போது அந்த குழந்தைய வந்து கொலை பண்றதை நம்ம நிறைய பாக்குறோம். அதாவது சிறுமிகள், குழந்தைகள் எல்லாரையும் கொலை பண்ணக்கூடியதை நம்ம பாக்குறோம். ஓகே, இங்கேயும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கிட்டு உயிரோட அந்த குழந்தைய வந்து உள்ள தூக்கி போட்டு அந்த மூச்சு திணறி அந்த குழந்தை வந்து இறந்து போயிருக்கு அப்படிங்கிறது போஸ்ட்மார்ட்டம்ல தெரிய வந்த ஒரு விஷயமா இருக்கு. இங்க அந்த சிறுமி, அந்த 12 வயசு சிறுமி, அந்த குழந்தையும் இறந்து போயாச்சு ஒரு பக்கம். ஓகே, அப்படியே இன்னொரு பக்கம் நம்ம பார்த்தோம் இதுல அப்படின்னா அந்த பர்சன், தட் இஸ் இந்த பிரபாஸ் அரெஸ்ட் பண்ண பர்சன் இருக்காங்களா, என்கவுண்டர்லயும் இங்க வந்து லைக் ஷூட் பண்ணிருக்காங்க. வை பிகாஸ் போலீஸார் அங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்க இந்த மாதிரி ஸ்பாட் ஐடென்டிஃபை பண்றதுக்கு எல்லாம் கூட்டிட்டு போகும்போது போலீஸ் கன்னே எடுத்து போலீஸே த்ரெட்டன் பண்ணாங்க, போலீஸையே சுட போனதுனால நாங்க வந்து என்கவுண்டர் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் 2 வெவ்வேறு சம்பவங்கள். இதுல அந்த குழந்தை இறந்து போனதுதான் இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா, அந்த 13 வயது அந்த அதுல நடந்த அந்த சிறுமி இறந்து போயிட்டாங்க, எல்லாரும் பூ போடுறாங்க, இந்த மாதிரியான விஷயங்களை மாத்தி இன்னைக்கு மக்கள் சர்க்குலேட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், தட் இஸ் அண்டர் போக்சோ ஆக்ட் யூஸ்வலாவே விக்டிமோட ஐடென்டிட்டி ரிவீல் பண்ணக்கூடாது. ஓகே, தட்டு குழந்தைங்க எல்லாருமே வரும்போது அவங்களோட போட்டோஸ், வீடியோஸ் அது எல்லாமே வந்து கண்டிப்பாக எதுலையுமே வந்து சர்க்குலேட் பண்ணக்கூடாதுன்ற ஒரு விஷயம் இருக்கு, விச் இஸ் அ பனிஷபிள் அஃபென்ஸ். ஐடென்டிட்டி ரிவீலிங் அப்படிங்கிறது பனிஷபிள் அஃபென்ஸ். விக்டிமோ குழந்தைங்களோ யாரா இருந்தாலும். அதே மாதிரி இதுல நிறைய பேர் அதை பண்ணக்கூடியதுனாலதான் இன்னைக்கு கடும் எச்சரிக்கையானது இங்க வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. தட் கேஸ் வில் பி ஃபைல்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம். பொண்ணுக்கு இந்த மாதிரி அக்கிரமங்கள் நடக்குதுங்கும் போது there needs to be justice to be served இல்லைங்களா? அந்த ஜஸ்டிஸ் வந்து சர்வ் ஆகணும். ஸோ இந்த நபர்களுக்குலாம் இதே மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமா, அல்லது லா வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குமா, இல்ல மக்கள் கிட்ட கொடுத்தா அவங்க நல்லா தீர்ப்பு கொடுப்பாங்களான்னு நினைக்கிறப்ப சிஎஸ் இங்க மக்கள் கிட்ட கொடுத்து நல்லா தீர்ப்பு கொடுப்பாங்களா அப்படி இப்படின்னு எல்லாமே நம்ம பேசும்போது we have to like ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்கணும். அகெயின் நம்ம லா சிஸ்டம் என்ன இருக்கு, ஏன்னா நோ ஒன் இஸ் அபவ் லா, நத்திங் இஸ் அபவ் லா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. நம்ம எப்படி வந்து ஒரு பக்கம் ignorance of law is not an excuse சொல்றோமோ, அதனால being a citizen so must obey the law அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா அந்த இடத்துல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்க everything is with the law. ஓகே, இங்க கண்டிப்பாக நம்மளே நிறைய பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு போக்சோ வழக்குன்னு வரும்போது இந்த மாதிரியான பெண்களுக்கோ குழந்தைகளுக்கோ அகெயின்ஸ்டா நடக்கும்போது உச்சபட்ச தண்டனை கொடுக்கப்படுறதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். எது லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட், டெத் பெனால்டி, டபுள் டெத் பெனால்டி வரைக்கும். ஸோ அப்படிப்பட்ட இதுல வந்து இந்த ஒரு பர்டிகுலர் இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா அங்க வந்து குழந்தையோட லைக் ஹியூமன் டிராஃபிக்கிங் இருக்கு, கிட்னாப்பிங் இருக்கு, கேங் ரேப் ஆனது அங்க வந்து நடத்தப்பட்டிருக்கு, அப்புறம் ராங்ஃபுல் கன்ஃபைன்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு, கிரிமினல் கான்ஸ்பைரிங்கா ஒரு ஆக்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம், இன்னொன்னு அக்ரிவேட்டட் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் பை எ குரூப் அது இருக்கு, அப்புறம் அது ரிப்பீட்டடா அந்த அஃபென்ஸை வந்து மேற்கொண்டிருக்காங்க, அது அபேட்மெண்ட் இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் இருக்கு. இவ்வளோ விஷயங்கள் இங்கே இருக்கு. ஏன்னா இதுல ஏதாவது ஒன்று அப்படின்னாலே மினிமம் போக்சோ சொல்லக்கூடிய ஒரு விஷயம் 10 to 20 வருஷம் அப்படிங்கிறது மினிமம் ஆஃப் பனிஷ்மெண்ட், மேக்ஸிமம் டு லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் வித் டெத் பெனால்டி அப்படிங்க ப்ரூவ் ஆகிற பட்சத்தில் உச்சபட்ச தண்டனை தான் கொடுக்கப்பட போகுது. ஓகே, ஸோ இந்த கேஸ்லயும் அது வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கு. ஓகே, ஏன்னா நம்ம திரும்ப சொல்றோம் அந்த கண்ட்ரி இந்த கண்ட்ரி இங்க மாதிரி எல்லாம் நம்ம பனிஷ்மெண்ட்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது. பட் நம்ம அகெயின் லா இந்தியாவில் இருக்கும், இந்தியன் லைக் லா சிஸ்டம், ஜுடிஷியரி எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகே, அப்படி நம்ம பார்க்கும்போது குற்றம் செய்யக்கூடியவர்களுக்கு
எஸ் அது ப்ரூவ் ஆகக்கூடிய பட்சத்தில் உச்சபட்ச தண்டனையானது கொடுக்கப்பட்டுட்டு தான் இருக்கு. நம்ம ஏன்னா திரும்ப ஒரு பக்கம் எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்காங்க என்னன்னா சட்டம் வந்து கடுமையாக்கப்படணும், தண்டனைகள் வந்து கடுமையாக்கப்படணும். ஆல்ரெடி கடுமையா தானே இருக்கு, இதை தாண்டி என்ன இருக்கு? இந்த மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க மிஞ்சி போனா என்ன பண்ணுவீங்க, இன்பிரிசன்மெண்ட் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு தூக்கு தண்டனை கொடுத்துருவீங்க. அது அவங்களுக்கு ஈஸியா தான் போயிடும். எங்ககிட்ட கொடுங்க, எங்கள்கிட்ட ஒப்படைங்க, நாங்க என்ன வேணுமோ க்ரூவலா பண்ணணுமோ இல்லை அவங்களுக்கு ஜஸ்டிஸ் கொடுக்குற மாதிரி என்ன பண்ணுவோம் நாங்க பண்ணிக்கிறோம் அப்படின்லாம் சொல்றாங்க. ஸோ இந்த வீடியோ வரும்போது நிறைய பேர் சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணால் தப்பு இல்லை. ஏன்னா ஒருத்தருக்கும் இந்த பயம் வரும், ஒரு குழந்தைய தொடணும், ஒரு பொண்ணை தொடணும் அப்படின்னாலே இந்த மாதிரி தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் வரணும்னு தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. சிஎஸ் பட் ஆனால் லா சிஸ்டம் அப்படிங்கிறது அப்படி இல்லைல்ல. ஏன்னா நம்ம என்ன இருக்கும், இந்தியன் ஜுடிஷியரி தென் லா சிஸ்டம் அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணணும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயமும் அந்த இடத்துல இருக்கு இல்லையா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். அதன் விளைவாக தான் உச்சபட்ச தண்டனை. ஏன்னா நம்ம இங்கே வந்து ஆப்ஷனே பார்த்தோன்னா ஜட்மெண்ட் கொடுக்கப்படுது, அதுக்கப்புறம் தே கேன் கோ ஃபார் அப்பீல், தட் இஸ் டு த ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட், ஃபைனலாக மர்சி பெட்டிஷன் வரைக்கும் நிறைய இது நமக்கு அங்கே டிஸ்மிஸ் ஆகி ரிஜெக்ட் ஆகி அவங்களுக்கு இருக்கக்கூடிய பனிஷ்மெண்ட் திரும்ப அதுவே உறுதி செய்யப்பட்டதும் இருக்கு. ஓகே, ஸோ அதனால இங்கே கண்டிப்பாக இந்த மாதிரியான கொடூர செயலில் அவங்க ஈடுபடுறாங்க, அது ப்ரூவ் ஆகுது அப்படின்னா உச்சபட்ச தண்டனை அப்படிங்கிறது கொடுக்கப்படக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கு. அகெயின் நம்மளுடைய லைக் ஜுடிஷியல் சிஸ்டம் எப்படி இருக்கு, லைக் இந்தியன் லா எப்படி இருக்கு அப்படிங்கிறத வைத்து மட்டும்தான் அது டிசைட் செய்யப்படக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஸோ இன்னும் விமன் சேஃப்டி அந்த மெஷர்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக பண்ணாங்க அப்படின்னா மேபி ஃபீமேல் சேஃபாக இருப்பாங்களா இல்லையாங்கிறது வந்துட்டு டவுட்ஃபுல்லாகவே தான் இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அந்த ரேப்பு, இந்த பாலியல் வன்கொடுமைக்குலாம் ஒரு முற்றுப்புள்ளியே இல்லாமல் இருந்துட்டு இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன்ஸ் எடுத்து எஸ் இங்கே நம்ம என்னன்னா நடந்ததுக்கு அப்புறம் ஒரு விஷயம் சொல்கிறேன், பட் ப்ரிவென்டிவா அப்படின்னு நம்ம பேசும்போது எஸ் வி கேன் கிரியேட் அவேர்னஸ். ஓகே, பட் அட் த எண்ட் ஆஃப் த டே அவங்க கிட்ட இருந்து அந்த சேஞ்சஸ் வரல. நம்ம ஏன் சொல்கிறோம் வந்துட்டு இந்த மாதிரி உச்சபட்ச தண்டனை கொடுக்கும் போது எல்லாருக்கும் பயம் வரணும் அப்படிங்கிற கொடுக்கப்பட்டுட்டு தானே இருக்குது தண்டனை. அப்போ பயம் எங்கேருந்து வரணும், யார் மனசுல இருந்து சேஞ்சஸ் வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இந்த நீங்கள் சம்பவத்தில் எடுத்துக்கிட்டாலே ஏன் அந்த குழந்தைய வந்து கூட்டிட்டு போகணும், ஏன் வந்துட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணணும், ஏன் குழந்தைய தூக்கி போடணும் வந்து கிரியேட் பண்ணது இல்லைங்களா? யாரெல்லாம் நம்பி வந்து நம்ம வெளில போறது அப்படின்னா குழந்தை அது வந்து ஆட்டோ ரிக்ஷாக்காரங்களை நம்பி சரி வீட்டுக்கு தான் போய் விடுறாங்க அப்படின்னு நம்பும்போது வேற எங்கேயோ போய் விடும்போது அதுக்கு புரிப்படல விஷயங்கள். எக்ஸாக்ட்லி அதுதான். ஏன்னா எனக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா வீட்டுக்குள்ள இருந்தாலும் பிரச்சனை, வெளியில போனாலும் பிரச்சனை அப்படின்னு இருக்கும் போது அப்ப யாரை நம்புறதுன்ற ஒரு கேள்வி வந்துருது இல்லையா? ஓகே, அப்போ அந்த பக்கம் இருக்கக்கூடியவர்கள், ஆப்போசிட் சைடு இருக்கக்கூடியவங்க நம்ம தான் நம்பிக்கையா இருக்கணும்னு ஏன் நினைக்கிறது இல்லை? அப்படி யோசிச்சோன்னா எஸ் இட் இஸ் அ ப்ரிவென்டிவ் ஒன். ஓகே, நம்ம நடந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. எஸ் அங்க வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்து ஒரு விஷயம் என்ஃபோர்ஸ் பண்ணப்படுது அப்படிங்கிறது எல்லாமே அந்த இடத்துல இருக்கு அப்படின்னும் போது அப்ப பயமும் வரல, நான் வந்துட்டு அவங்களுக்கு ட்ரஸ்ட்டும் கொடுக்க மாட்டேன், நான் வந்து அது எந்த வேல்யூஸும் எனக்கு இல்லை அப்படின்னா அப்ப என்ன நடந்தாலும் பார்த்துக்கலான்ற ஒரு மைண்ட் செட் வந்து எதை பண்ணாலும் மாற மாட்டாங்கல்ல இந்த இடத்துல. ஸோ அந்த ப்ரிவென்டிவ் மெஷர் அப்படிங்கிறது அங்கிருந்து ஒரு மாற்றம் வரும்போது மட்டும்தான் நம்ம இந்த சேஞ்சஸ் எல்லாமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ தொடர்ந்து பேசுனதுக்கு ரொம்ப நன்றிங்களா. நன்றி.